நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவனால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஆண்டவன் காப்பாற்ற மாட்டாரு, ஆனா அவர் காப்பாத்துவார். புரியல? உன் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பொண்ணுங்களை ரேப் பண்ண வீடியோஸை ரெட் லீக்ஸ் என்ற பேரில் ஆட்டோமேட்டிக் ஷெட்யூலரில் அப்லோட் பண்ணி சேஃபாக வச்சுருக்கேன். இன்னும் 1 ஹவரில் நான் போய் அதை ஸ்டாப் பண்ணலன்னா எல்லா மீடியாவுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டியில் சேர்த்து வச்ச மொத்த இமேஜும். டாட், இவன் போய் சொல்றான். இவன் கிட்ட அந்த வீடியோ இருக்க சான்ஸே இல்லை. ஏண்டா இவ்வளோ பண்ணனா இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? செத்து போன உன் ஃப்ரெண்டு தீபக்ல, அவன் ஃபோனில் இருந்து தான் மொத்த வீடியோஸையும் ரெக்கவர் பண்ணி என் மெயிலில் வச்சுருக்கேன். வேணா உன் ஃபோனை கொடு, காட்டுறேன். பயமா இருக்கா? டைம் இல்லை. நான் போய் மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணால் மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். இத்தனை நாள் நீ போலீஸ் கஸ்டடியில் இருந்த, உன்னை வெளியே விட சொன்னதே நான் தான். ஆனா இப்ப கரெக்டா இன்னும் 1 ஹவர்ல அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்ற. நீ ஆக்டிவேட் பண்ணாம அது பாசிபிளே கிடையாது. கரெக்ட். நான் இத்தனை நாள் கஸ்டடியில் தான் இருந்தேன். நீயே என்னை வெளியே எடுத்து உன் ஃபோனையும் கொடுத்து ஆக்டிவேட்டும் பண்ண வச்சுட்ட. டாட், இவனை இங்கே கொன்றலாம். ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, டென்ஷன் ஆகாத. அந்த வீடியோ எங்களுக்கு தேவையில்லடா. அதனால வர பிரச்சனை எதுவா இருந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ இங்க இருந்து உயிரோட போக முடியாது. ஏய் சஞ்சய், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அபிஜித், கெட் த கார். வாட் இஸ் திஸ்? என்ன பண்ற சஞ்சய்? மை பிசினஸ் எம்பயர், 50 வருஷம் ரெப்புடேஷன், 5 நிமிஷம் வீடியோவால காலி பண்ண விட மாட்டேன். அந்த வீடியோ கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை அங்கேயே கொன்னுடுவேன். அது வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? பாஸ் பாஸ். தற்போது கிடைத்த செய்தி, ரெட் லீக்ஸ் என்ற பெயரில் ரெட் குரூப் சம்பந்தப்பட்ட பல அதிர்ச்சிகரமான வீடியோக்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் சீக்கிரம் டைம்ல நிறுத்து. கவலைப்படாத, உன் பையனை என் கையால கொல்ல மாட்டேன். அந்த வீடியோக்கள் எப்போது வெளியாகும் என்பதை குறிக்கும் விதமாக கவுண்டவுன் ஒன்றையும் மர்ம நபர் வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏய்,
ஆமா, பேரு பணம்லாம் சம்பாதிக்க ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னு சொன்னல. ஆனா அதெல்லாம் காப்பாத்திக்க இப்போ உனக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு. உனக்கு உன் புள்ள உயிர் முக்கியமா, இல்ல இந்த சொசைட்டில நீ சேர்த்து வச்சிருக்கிற பேரும் பணமும் முக்கியமான நீ முடிவு பண்ணிக்கோ. அது என் வேலை இல்ல, நீயே நிறுத்திக்கோ. இதை பிரஸ் பண்ணா போதும். வா. கடைசியா ஒரு நல்ல அப்பனா இருக்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. பையனை வளர்க்கும் போதும் யோசிக்கல, கொல்லும் போதும் யோசிக்கல.